Hi job seekers, welcome to Ramya Education and Informative Channel. District Health Society-லேருந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது கரூர் மாவட்டத்தில் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்துட்டு கான்ட்ராக்ட் பேசிஸில் நிறைய போஸ்டிங் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பங்கள் ஜனவரி 6, 2024 வரையும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். போஸ்டல் பண்ணணும், இல்லை டேரெக்டாகவும் கொடுக்கலாம். அது ரீச் ஆக வேண்டிய லாஸ்ட் டேட்டு ஜனவரி 6, 2024. ஏஎன்எம் வந்து 2 போஸ்டிங் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. சேல்ரி 14,000. ஏஎன்எம் படித்த சர்டிஃபிகேட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் பற்றிலாம் சொல்லலை. ஏஎன்எம் குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். 20லேருந்து 35 இயர்ஸ் வரையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லேப் டெக்னீஷியன் 2 பேர் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஏஎன்எம்மோட சேல்ரி 14,000. லேப் டெக்னீஷியன் அவங்களுக்கு சேல்ரி 13,000. டிப்ளமோ இன் எம்எல்டி முடிச்சிருக்கணும். 20லேருந்து 35 இயர்ஸ் வரையும். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஒருத்தர் 8,500 சேலரி. 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ் ஒர்க்கு தான். ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். 20 to 35 இயர்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு எஸ்பிஹெச்ஐ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒருத்தர் 13,500 அவங்களோட சேலரி இருக்கும். எனி டிகிரி வித் 1 year பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், டைப் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஏதாவது ஒரு டிகிரி இருக்கணும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும், 1 year கோர்ஸு. இது இல்லாமல் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும், படிச்சிருக்கணும். இதில் ஒருவேளை நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் டிகிரி படித்தவங்களாக இருந்தீங்கன்னா பிஜி டிப்ளமா தேவைப்படாது. ஒருவேளை பிஇ ஆர் பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரின்னா நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். 20 to 35 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சித்தா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பெர் டே ₹300. சேல்ரி வந்து இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 300 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4 மெம்பர்ஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ₹7,800 வரும். 8th பாஸ் பண்ணியிருக்கணும். 20லேருந்து 35 இயர்ஸ் வரை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆயுர்வேதா மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு மெம்பர் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. 34,000 வந்து சேல்ரி. இவங்க வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா கிராஜுவேட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்டிவ் போர்டு, டிஎஸ்எம்சி ஆர் டிஎன்ஹெச்எம்சி இந்த கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும். ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் 20 to 35 இயர்ஸ். ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் ஒருத்தர் 12,000 சேலரி. கிராஜுவேட் வித் ஃப்ளூயன்சி இன் எம்எஸ் ஆஃபீஸ், நாலேஜ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸ். எம்எஸ் ஆஃபீஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும், அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், 1 year வந்து எங்கேயாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 20 to 35 இயர்ஸ் வந்து லிமிட் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டென்டல் சர்ஜன் 2 மெம்பர்ஸ் 34,000 சேலரி. பிடிஎஸ் கிராஜுவேட் அப்ளை பண்ணலாம். 20 to 35 இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட். டென்டல் அசிஸ்டன்ட் 2 பேர் 13,800 சேலரி. 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் dental hygiene at 1 year service experience in dental unit. ஸோ 1 year வந்து 10th பாஸ் பண்ணி 1 year வந்து டென்டல் யூனிட்டில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களே. இப்போ டென்டிஸ்ட்டுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க அப்ளை பண்ணலாம். 20 to 35 இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட். நெக்ஸ்ட்டு எம்எம்யூ கிளீனர் பெர் டே ₹710 ஒருத்தர் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. 18,460 வந்து சேலரி இருக்கும். 8th பாஸ் பண்ணியிருக்கணும். 20 to 35 இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட்டு. நெக்ஸ்ட்டு மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2 4 மெம்பர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. 14,000 சேலரி இருக்கும். 12th வித் பயாலஜி குரூப் எடுக்கணும். தமிழ் வந்து 10th கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். மஸ்ட் பொசஸ் 2 years ஃபார் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் ஆர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர். 2 years கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். இந்த மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸு அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். 20லேருந்து 35 இயர்ஸ் வரையும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர்
இது வந்து 2 பேர் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. 18,000 salary. DGNM or BSc Nursing or BSc Nursing with Integrated Curriculum. BSc Nursing or DGNM முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 20லேருந்து 35 years வரையும் ஏஜ் லிமிட்டு. இது வந்து விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கரூர் மாவட்டம், கரூர் 639007. விண்ணப்பங்களை வந்து நேர்லையும் கொடுக்கலாம், ஸ்பீட் போஸ்ட்டும் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவங்கள் அருகிலுள்ள மாவட்ட துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் அண்டு வட்டார ஆரம்ப சுகாதார அலுவலக நிலையங்களில் நீங்கள் போய் கேட்டாலே கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும், இவங்க வந்து ஆஃபீஸில் வந்து போய் வாங்கிக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த விண்ணப்பத்தை ஃபில் பண்ணி, ஸோ ஃபார்ம் வந்து இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் விண்ணப்பத்தை வந்துட்டு ஃபில் பண்ணி அதோட கல்வி தகுதிக்கான சான்று, வயதிற்கான சான்று, இருப்பிட சான்று, ஜாதி சான்று, வேலை வாய்ப்பக பதிவு சான்று எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கண்டிப்பாக பதிவு பண்ணியிருக்கணும். இதுக்கான ஜெராக்ஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணணும். விண்ணப்பதாரர் கண்டிப்பாக விண்ணப்ப படிவத்தில் கையொப்பம் இட வேண்டும். சைன் போட்டு கொடுக்கணும். அசலாக கையொப்பமிடப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு சிலர் வந்து இதை வந்து ஜெராக்ஸ் எடுத்துடுறாங்க சைன் போட்டதை, அதனால அவங்க சொல்லியிருக்காங்க சிக்னேச்சருக்கு மேலே சைன் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.